வட்டி கட்டணும் இன்னும் 3 நாள் தாங்க இருக்கு. என் நகைலாம் போயிடுச்சு, என் வியாதியில பழைய பலன் இல்லை, கிட்னி போயிடுச்சு, ஹார்ட் போயிடுச்சு, சரியான பலன் இல்லை, என் சொத்து போயிடுச்சு, என் குடும்பம் போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு. அநேகர் நீ போனதை குறிச்சே நீ பேசிக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. என் தேவன் போனதை ரெட்டிப்பா திருப்பி கொடுக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம இழந்ததை வச்சே தேவனிடத்துல சொல்லி கொண்டிருப்போம். இது போயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் கடன்ல இருக்க, வியாதியில இருக்க, பிசாசு என்னை நெருக்குது. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, மார்த்தாள் வார்த்தையை கேட்டா தேவன் சொல்றான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன ஏற்கனவே இந்த நடக்கும் தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு, மார்த்தாள் கிட்ட இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. இதே மாதிரிதான் ஒரு வார்த்தையை பேசுவார். சீசரை பார்த்து, எப்பா நீ என்ன மறுதளிப்பா? ஆண்டவரே நான் உன்னை மறுதளிப்பனா? 3 முறை கேட்கிறார். கேட்ட மாதிரி 3 முறை அவன் என்ன பண்றான், நான் தேவனை காணலையே, அவர் யாருன்னே தெரியாதுங்க. யாருங்க சொன்னது அது? தேவன் முன்னாடியே ஒரு கொஸ்டின் கேட்கிறாருன்னா, ஒரு வசனம் சொல்றாருன்னா, அது ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விசுவாசத்தை குறித்து உங்களிடத்துல இன்னைக்கு வார்த்தையை பேசுறாருன்னா, ஏதோ ஒரு வாழ்க்கையில விசுவாசம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ விசுவாசினா தேவ மகிமை காண முடியும். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நாம் வேத வசனத்துக்கு நேராய் கடந்து போவோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில உங்களோடு பேசுகிறார். அவர்கள், வசனம் சொல்லுகிறது, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. மீண்டும் அந்த வசனத்தை படிப்போம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். யாரு? எடுத்து படிப்போம் ஒரு வசனத்தை. ஏசாயா 35 அதுல 1ஆம் வசனத்தை படிங்க. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். யார் கர்த்தருடைய மகிமை காண்பார்கள்னா, வனாந்தரம் போல ஒரு வாழ்க்கை, வறட்சியான ஒரு சூழ்நிலை, வெறுமையா யார் யார் காணப்படுறீங்களோ கர்த்தர் சொல்றார், அங்கதான் ஒரு மகிமை காணப்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. எப்படி? நீ கடத்துல வீட்டை விற்கிற சூழ்நிலை, வியாதியின் படுக்கையில சோர்ந்து போய் நிற்கிற சூழ்நிலையில, இப்படி நீ சில பேர் வியாதியில் என்ன பண்ணுவோம், நடக்க முடியாம நடந்து வருவாங்க.
அந்த தேசத்தில் அந்த ஊரில் எல்லாம் உங்களை பார்ப்பாங்க, என்ன அவன் வியாதி பிடிச்சிச்சு போலுக்கு, பிபி ஆயிடுச்சு, சுகர் பிடிச்சிச்சு போலுக்கு, அதனால் நடக்க முடியாமல் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அந்த பலவீனங்கள் மாறிடுச்சுன்னா அவங்க நட எப்படி இருக்கும்? கம்பீரமா இருக்கும். அல்லேலூயா. இப்போ அவர்களை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? பா, எப்படி இருந்தவங்க இன்னைக்கு மாறிட்டாங்களே, ஓ ஜெபிக்கிறாங்க, இவங்க தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? நல்லா நடக்கிறவங்கள இன்னும் கர்த்தர் பலப்படுத்துறாருன்னா அதுல தேவன் வல்லமை வெளிப்படுமா? வெளிப்படாதா? படாது. நல்லா இருக்கிறவங்களுக்கு தேவன் தேவையில்லை. அல்லேலூயா. தேவன் யாருக்கு வருகிறாராம்? திக்கற்றவர்களுக்கும், விதவைகளுக்கும், பேதவைகளுக்கும், இல்லாதவர்களுக்கும் தான் என் தேவன் கிருபை அளிக்கிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த உலகத்துல எனக்கு நல்ல ஆள்பலம் இருக்குங்க, எனக்கு நல்ல பதவி இருக்குங்க, கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு ஒரு நாள் என்ன பண்ணாது? வெறுமையாய் போனதில்லை. அல்லேலூயா. இந்த ஆண்டு நியூ இயர் சர்வீஸ்க்கு நம்ம சபையில் ஒவ்வொரு ஆண்டு நியூ இயர் சர்வீஸ் அன்னைக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் கர்த்தர் இந்த தேசத்திற்கும் சபைகளுக்கும் அவர் கொடுப்பார். ஒரு 1/2 hour இதற்காக ஜெபிப்போம். இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய சபைகளில் பெரிய பெரிய சபையில் ப்ராஃபிட்டிக்கல் பேசுவாங்க. இந்த கிரிட்டிசம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஊழியக்காரங்களை கிண்டல் பண்ணுறவங்க கடந்த 2 வருஷமாக என்ன பண்ணாங்க? ப்ராஃபிட்டிக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு, சொன்னது நடக்கலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெலிகாஸ்டே பண்ணல, நிறைய பேர் ப்ராஃபிட்டிக்கல் பேசலை. ஏன்னா பயந்தோம். பேசுகிறது கர்த்தர் என்றால் அதில் நமக்கு பயம் கிடையாது. அல்லேலூயா. அநேக தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு முன்பாக போய் பேசுவாங்க. ராஜா கொஞ்சம் தவறிடுச்சா ராஜா தலையை வெட்டிடுவார். ஆனால் ராஜாக்கு முன்பாக போய் தீர்க்கதரிசனம் பேசுவாங்க. இந்த ஆண்டு கருத்து கணிப்பு ஜனவரியிலேருந்து போன டிசம்பர்லேருந்து போன எலெக்ஷன் வந்தது எல்லாமே, அதாவது மத்தியில் சின்ன சின்ன ஸ்டேட்டில் நடந்த எலெக்ஷன் எல்லாமே பிஜேபிக்கு சாதகமாக தான் இருந்தது. இந்த கருத்து கணிப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் 400 இடங்களையும் 300 இடங்களையும் அவர் பிடிப்பார், 400 கம்மி வரமாட்டாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா கிறிஸ்துவ மதத்தையும் முஸ்லீமையும் என்ன பண்ண போகிறாங்க? தனிமையாக அந்த தேசத்தை விட்டு அனுப்பிட போகிறாங்க. இந்தியாவில் இந்திய பேரே இந்தியாவை பேரையே மாற்ற போகிறாங்க, இந்து நாடுன்னு சொல்லி மாற்ற போகிறாங்க. கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பிரச்சாரத்திலேயே அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு. எல்லாம் நடந்தது. கர்த்தர் இந்த ஆண்டு நம்ம சபையில் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கருத்து கணிப்புகளை பொய்யாக்கும்படியாக தேவன் அவர் நாமத்தை விளங்க பண்ணுவார். அரசியலில் மாற்றம் ஏற்படும். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் தைரியமாக போட்டுட்டீங்க, ஆட்சி மாறலைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி தான் போன வருஷம் இவங்க பேசிட்டு கடைசியில் ஆட்சி மாற்றமே ஏற்படலை, அப்புறம் அதனால அவருக்கு கெட்ட பேர் வந்தது. நான் சொன்ன கர்த்தர் பேசுகிறாருன்னா அது நடக்கும். அல்லேலூயா. இருக்கிற சூழ்நிலையெல்லாம் முன்ன காட்டிலும் இந்த வாட்டி பயங்கரமாக பலமாக இருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் என்னன்னா, இப்போ பிஜேபி என்ற ஆட்சி போய் என்டிஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியை கொண்டு வராங்க. அல்லேலூயா. அந்த கூட்டணி ஆட்சி கூட நிலைச்சு நிற்குமான்னு கூட சந்தேகம்தான். அப்போ தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற சட்டத்தை நம்மகிட்ட என்ன பண்ண முடியாது? அவங்க துணிச்சல சட்டத்தை போட முடியாது. அநேகர் சொல்லுவாங்க, இப்போ கிறிஸ்துவர்களை அடக்கிறவங்க, ஏழைகளை ஒடுக்கிறவங்க, அநாத பிள்ளைகளை நசுக்கிறவங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்களை போட்டு என்ன பண்ணுவாங்க? ஆளுகை செய்வாங்க. நம்ம குடும்பத்துலேயும் அப்படிதான். கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கவங்க நம்மளை போட்டு தள்ளி வைப்பாங்க. குடும்பத்தில் நம்ம கையில் ஒன்றும் இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. கணவன் நமக்கு மரியாதை கொடுக்கலன்னா வாழ போகிற இடத்துல உங்களுக்கு கனவீனம் ஏற்பட ஆரம்பிக்கும். வருமானம் இல்லைன்னா கணவனாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் உன்னை மண்ணாக கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் மகிமை உன் இடத்துல நான் விளங்க பண்ணுவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கும் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே, சத்தமா சொல்லுவோமே. தேவன் சொல்லுவதை செய்கிற தேவன். யார் என்ன சொன்னாலும் சரி சொல்லுங்களேன், தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இத்தனை நம்ம தான் அவரை மகிமைப்படுத்துறோம். அவருக்கு என்ன பண்ணுவோம்? நல்லா இந்த சிலைகளில் போய் மாலை போடுறது, மெழுகுவத்தி கொளுத்துறது, கடவுளுக்கு நம்ம தான் மகிமைப்படுத்துவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வெறுமைப்பட்டவர்களை, வனாந்தர வறட்சி உண்டான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருக்கா? கடன் பிரச்சனை, குடும்பத்தில் நெருக்கம், வியாதி, சில சூழ்நிலை வெளியே சொல்ல முடியாத காரியம், பிரிவின வாழ்க்கை,
அடுத்த கட்டத்தை நான் என்ன பண்ணுவேன்? இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, திங்கக்கிழமையில இருந்து. நிறைய பேர் ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டீங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டீங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், உன் வழியை அவருக்காய் ஒப்பு கொடுங்க. தேவன் உன் பாதையை அவை செவைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் தன் மகிமையை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் வாழ்க்கையில தேவன் மகிமை வெளிப்படுத்துவாரா? வறட்சி மனாந்தரமா இருக்கிற பாதைகள்ல என் தேவன் மகிமை வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வனாந்தரமான வாழ்க்கை, நெருக்கமான வாழ்க்கை. சில நேரங்கள் நான் சொல்றேன் பாருங்க, உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா உன் வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படும். ஒரு சகோதரன் என்கிட்ட சொல்றார், பாஸ்டர் நான் ஆரம்பத்தில் நல்லா ஜெபிப்பேன், நான் கை நீட்டினா அற்புதம் நடக்கும், நான் சொன்னதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், இன்னைக்கு நான் மகிமை இழந்து போயிருக்கிறேன், என்ன நடந்தனே தெரியல, என் வாழ்க்கையில அந்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன். அபிஷேகம் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு முறை தேவ அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு அந்த அபிஷேகம் ஒரு நாள் குறைப்பட்டு போய் இருக்கும் பொழுது அதன் மகிமையை அன்னைக்குதான் நீ உணர்வ. ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுமே. சிம்சோன் தன் மகிமை இருக்கிறதை அவனுக்கு என்ன பண்ணல, தினந்தோறும் ஜெயித்து கொண்டே இருக்கும்போது அந்த மகிமையை மேன்மை அவனுக்காய் தெரியல. ஒரு முறை அவன் பாவத்தை நிமித்தமாக மகிமையை இழந்து போறான். அப்பதான் அவன் யோசிக்கிறான், ஐயோ கர்த்தர் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை தலையில வைத்திருந்தாரு. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, தேவ அபிஷேகத்தை கர்த்தர் மத்தியில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கேள்விகள் இருக்கும். நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், ஆனா என்னால் என்ன பண்ண முடியல, பழையபடி என்னால் ஜெபிக்க முடியல. வீட்டில் போனால் ஒரு மாந்திரிக பட்டாமே நான் ஆளுகை செய்யுது. ஹல்லேலூயா. வீக்கா இருக்க உடம்பு தெரிஞ்சுக்குங்க. உடம்புல வீக்கா இருக்கு, எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் வந்துட்டு போயிடும். டைஃபாய்டு, மலேரியா, கொரோனா எது வந்தாலும் சரி உடனே வந்துடும். பிபி, லிவர் ப்ராப்ளம், எல்லா பிரச்சனையும். ஏன்னா நீ வீக்கா இருக்க சரீரத்தில். ஆனா அதே போலதான் ஆவில என்னைக்கு வீக்கா இருக்கிறோமோ எல்லா பிரச்சனைகளும் சரி. வியாதி எப்படி உள்ள வந்ததோ, குடும்பத்தில் ஒரு சண்டை வந்தா பக்கத்து வீட்டு சண்டையில நீ எட்டி தான் பார்த்திருப்ப, அந்த பிரச்சனையில நீயும் ஒரு பங்காய் மாறிடுவ. சண்டை பிரிக்க போவ, அந்த பிரச்சனையில நீயும் மாறிடுவ. இல்ல யாராவது அவங்க குடும்ப பிரச்சனை உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, அதே பிரச்சனை அந்த நைட்டே அடுத்த நாள் உங்க வீட்டுல நடக்கும். உடனே சொல்லுவோம், ஐயோ அவங்க பிரச்சனையை சொன்னாங்க வீட்டு வாசல்ல, இன்னைக்கு நம்ம வீட்டில் நடக்குது. அப்போ அந்த பிரச்சனை இல்லை, நீங்க வீக்கா இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போ உன் சரீரத்தில் ஆவின் பலன் இல்லை, வறண்டு போயிருக்கு. தேவன் எங்கெங்க வறண்டு போயிருக்கோ அங்க தன்னை நிரப்பி, தன்னை வெளிப்படுத்தி, தன்னை மகிமைப்படுத்துகிற நேரமா இருக்கு. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. எல்லாம் கரெக்ட் பாஸ்டர், நான் எப்படி அவையில ஜெபிக்கிறது, நான் எப்படி தன்னை பார்த்து கொள்வது, நான் எப்படி இந்த கட்டுகள்லேருந்து விடுதலையாக்குறது? சபைக்கு வர ஜெபம் ஒன்று அற்புதம் நடக்குது, இங்கே இருக்க ரிலாக்ஸாக இருக்கு, வீட்டுக்கு போனால் திருப்பி பிரச்சனை, வேலைக்கு போனால் திருப்பி பிரச்சனை, அதே மாந்திரிகம். ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமி என்றோ எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை இருக்குது பாஸ்டர், ஆக்சிடென்ட், விடுவது, வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லை. ஃபோனில் ஜெபம் பண்ணி யாராவது ஜெபம் பண்ணாதான் என் வாழ்க்கை மாறுது. அது அல்ல, கர்த்தரை தேடி வருகிறவர்கள் ஒரு நாளும் வெறுங்கையாய் போவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்க இருதயம் துதித்து கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த சரீரத்தை, வறண்ட இடத்த தேவனால் மட்டும்தான் நீரூற்றாய் மாற்ற முடியும். ஆமே, உண்மைதானே? இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ துதித்து கொண்டே இருக்கணும். துதிக்கிறதுனா என்ன பாஸ்டர்? ஸ்தோத்திரம்னா என்ன? நன்றி அப்பான்னு சொல்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நீ சும்மா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கும், வாய் என்ன பண்ணு, சிந்தனையும் நன்றி 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 ஏசப்பா என்னோட பேசுங்க. உன் இருதயம் துதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நீ துதிக்க 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 நீங்க செய்தின் வேலையிலே கர்த்தர் உன்னை நிரப்ப ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. உனக்குள்ள பிசாசின் செய்வன கட்டுகள் எதா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த செய்தியின் வேலையில நீ துதிக்கிறதுலே போயிடும். பாஸ்டர் வந்து துதிக்க என்ன பண்ண தேவையில்லை, உனக்கு ஜெபிக்க தேவையில்லை. நீங்க துதிக்கும் பொழுதே உங்க ஆத்துமா பலப்படும். ஹல்லேலூயா. கத்த சொல்லுகிறார். மீண்டும் 2ஆம் வசனத்தை படிங்க. அது மிகுதியாய் செழித்து, எங்கெங்க வறட்சியா இருக்கோ கத்த சொல்லுகிறார், அங்கே நான் செழிப்பை உண்டு பண்ணுவேன். பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், நீங்கள் பூரித்து ஆனந்த களிப்போடு பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். ஹல்லேலூயா. விசுவாசிக்காமன்னு சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஏன் அபிஷேகத்துல இல்லை, நம்ம ஏன் மகிமையில இல்லை, நம்ம வாழ்க்கை ஏன் சோர்ந்து போய் காணப்படுகிறது? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா?
தேவன் சொல்லுகிற வறட்சியின் பத்தியில நான் வறட்சியை மாற்றி செழிப்பை உண்டு பண்ண சொல்லுகிறார். எடுத்து படிங்க சகரியா 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். போதுமா? முதலாவது விடுதலை ஆவதற்கு மற்றவங்களை தேடி போகாம நாமே விடுவித்துக் கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க கவனிங்க, லிசன். நம்ம வாழ்க்கையில நம்ம விடுதலை ஆவதற்கு முதலாவது தேவனை தேடி வரணும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் 2 முறை சர்ச்சுக்கு வந்துட்டேன் பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி 4 வாரம் வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை. இங்க சர்ச்சுக்கு 2 மணி நேரம் உள்ள வந்து உட்கார்ற தேவனை வீட்டில் போய் தேடுறோமா? வீட்டில் அதே சீரியல் இல்லை. இப்ப நைட்டு 11 மணிக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப பிக் பாக்ஸ் ஏதோ ஒரு சீசன் திருப்பி ஆரம்பிக்கிறாங்களா? இருக்கிற டிவி சேனல்லேருந்து எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்ல வீட்டில் பார்த்துட்டு வீட்டில் ஜெபம் பண்ணியான்னு கேட்டிங்கன்னா நேரமே இல்லை பாஸ்டர். எங்கள் வீட்டில் சேர்ந்தே ஜெபிக்க மாட்டுறாங்க. இப்போ கத்தர் இங்கே சொல்லி கொடுக்கறது, நீ வீட்டில் போய் ஜெபிக்க தான் கத்தர் பப்பர் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், என் சமூகத்துக்கு வந்திருக்க. வீடு தான் உன் வாழ்க்கை. அல்லேலூயா. சர்ச்சி உன் வாழ்க்கை கிடையாது. சர்ச்சி உன் வாழ்க்கைக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடசாலை இது. இந்த இடத்துல நீ கற்றுக்கொள்வதை நீ வீட்டில் பிரயோஜனப்படுத்தினாதான். விசுவாச கிராமேன்னு சொல்லுவோமே, ஒரு போருக்கு இங்கே பாருங்க, உன் வீட்டில் தான் கணவன் கிட்ட இருந்து பிரச்சனை, பிள்ளை கிட்ட இருந்து பிரச்சனை, கடங்கார கிட்ட இருந்து பிரச்சனை, அக்கம் பக்கம் உறவு இருந்து பிரச்சனை. சரியா? இங்க சபைக்கு வரீங்க, தேவ இடத்துல பாதுகாப்பை பெற்றுக்கொண்டீங்க. தேவன் என்ன பண்றாரு, என் பிள்ளைகளுக்கு இந்த பட்டயத்தை தரேன், இந்த கேடயத்தை தரேன். கேடயனா பிரச்சனை வந்தால் தடுக்கிறதுக்கும் சண்டை போடுவதற்கு வெப்பன்ஸையும் கையில் கொடுத்தா நம்ம போன்ட்டு, நீ அங்கே எல்லாத்தையும் இங்கே இந்த சர்ச்சிலேருந்து வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டில் போய் என்ன பண்ணுறோம், அடிக்க வந்து அடி வாங்கிக்கிறோம். அவன் சுட வந்தால் நான் சுடு வாங்கிக்கிறோம். கையில் வச்சிருக்கிறது என்ன பண்ணுறது இல்லை, எடுத்து சுடுறதும் இல்லை, குத்துறதும் இல்லை, இல்லை அடிக்கிறத தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்லை, கேடகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இல்லை. இங்கே தான் அங்கே பிரச்சனை. இங்கே துதிக்கிறத, இங்கே ஆராதிக்கிறதும், வீட்டில் துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் மாற்ற ஆரம்பிச்சா போதும். அல்லேலூயா. தேவன் உன் வீடுகளில் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தையில வல்லமை இருக்கு, உன் நாவலையும் வல்லமை இருக்கு, என் நாமத்தை நீ எங்க பிரயோஜனப்படுத்துறாயோ அந்த மத்தியில நான் வெளிப்படுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன காட்டிலும் நீ அநேகமான அற்புதங்களை செய்வீங்க. நீங்க துதிக்க துதிக்க துதிக்க, வீட்டில் ஜெபிக்க ஜெபிக்க உன் வார்த்தை பட்டயமாய் மாறும். அல்லேலூயா. நீ நன்றி சொல்லுவது உனக்கு கேடயமாய் மாறும். நீ துதிக்க துதிக்க உனக்கு விரோதமா எழும்புகிற, உன்னை திட்டணும்னு சொல்லி நினைத்து இருக்கிற உன் கணவன் கூட உன்னை பார்த்து திட்ட மாட்டான். படிச்சு போன்னு சொல்லிட்டு போயிடுவான். அல்லேலூயா. நீ கூட உன்னை டெய்லியும் திட்டுற கணவன் குடிச்சிட்டு வந்து திட்டுவாங்க. திட்டுற நேரம்னு உனக்கு தெரியும்ல. 6 நாளில் 1 நாளாவது வீட்டில் சண்டை நடக்கும் இல்லம்மா. அது எப்போ நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க. அந்த டைமில் நல்லா துதிச்சுட்டு இருந்து பாரு, உன் இருதய துதிச்சு கொண்டே சண்டை வர மாதிரி இருக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் உன் மூஞ்ச பார்த்து திட்ட முடியாது. ஏன்னா உன்னை கர்த்தர் கேடயமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. உன்னை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். அதற்கு நீங்க தான் முயற்சி பண்ணும். வசனம் சொல்லுது, பாபிலோன் குமாரத்திகளிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். நீங்களே விடுவித்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். யாராவது எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எந்த நாவுகளிலிருந்து துதி சத்தம் வருகிறதோ அந்த குடும்பங்கள் விடுதலை ஆக்கப்படும். அல்லேலூயா. என் கணவன் ஜெபிக்க மாட்டுறாங்க, என் புள்ள ஜெபிக்க மாட்டுறாங்க, என் குடும்பம், அது யாரையும் நீ பார்க்காத. ஒருத்தர் ஜெபிக்க ஆரம்பிச்ச போதும். அல்லேலூயா. என் குடும்பத்தில் நான் பெரிய ரட்சிக்கப்பட்டு நான் ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தவனாய் நான் வாழல. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இரவெல்லாம் ஜெபிக்கிறது யாருன்னா மனைவி தான் ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபித்தது நிமித்தமாக இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கா கர்த்தர், ஊழியக்காராய் மாத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இப்போ அவங்களும் என் வீட்டுக்காரன் ஜெபிக்க மாட்டேறான், பிள்ளைங்களும் ஜெபிக்க மாட்டேறாங்க, நானும் ஜெபிக்க மாட்டேன், ஜெபிக்காம விட்டுருந்தாங்கன்னா என் வாழ்க்கை இன்னைக்கு, இப்போ என் வாழ்க்கை மாறினா யாருக்கு ஆசீர்வாதம்? மனைவிக்கு ஆசீர்வாதம். ஆமாம். நண்பு பிரியமான ஜனமே, யாரையும் நீ பார்க்காத.
யாரையும் பார்த்து குறை சொல்லாத. கையை காட்டி நீ ஜெபிக்கல, நீ சபைக்கு வரல, நீ இப்படி பண்ற அப்படி பண்ற, யாரையும் பார்த்து குறை சொல்வதற்கு தேவன் நமக்கு தகுதிப்படுத்தல. தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை முதல்ல எடுக்கிறோம்னா எல்லாரையும் பார்த்து குறைச்சிடுறோம். நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு. நம்ம யாரையும் குறை சொல்லுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரங்களையும் கொடுக்கல. அதிகாரம் உடையவர் என் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் உன்னை தான் கர்த்தர் பலப்பட சொல்றார். உனக்கு வேண்டிய பலத்தை நீ தான் தேடும். நமக்கு பசினா யார் சாப்பிட்றா? நம்ம தான் சாப்பிட்றோம் இல்ல? நம்ம தான் மேக்கப் பண்றோம், எல்லாமே நமக்கு செய்யறோம். ஆனா மற்றவங்க இடத்துல நம்ம எதிர்பார்த்து கொண்டு போய் என் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் செய்யல, பரவாயில்ல, உன் கணவன் செய்யல, நீ துதிக்கிறத நிறுத்தாத. ஹல்லேலூயா. துதிக்கிறத நிறுத்தாதீங்க. நீ துதிக்க 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 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவேமே. சபை ஆரம்பிச்சு நான் சொல்ற ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக, அப்போதான் சபை ஆரம்பிக்கிறேன். தேவன் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சபைக்கு போறேன். ஒரு ஊழியக்காரர் சொல்றார், நான் ஜெபிக்கிற அறைக்குள்ள தேவன் உலாவி கொண்டிருப்பாரு. என் அறைக்குள்ள யார் காலை வச்சாலும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அவங்க விழுந்துருவாங்க, உள்ள நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதை கேட்டே இருந்தேன். இவர் பொய் சொல்றாரு உண்மையை சொல்றாரு? அது எப்படி உள்ள நெருங்க முடியாத அளவுக்கு என்ன பூட்டுக்கிட்டு போட்டு வச்சிருக்கிறாரு? நான் எங்கள் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஆண்டவரே உண்மையாகவே அந்த ஊழியக்காரர் சொல்கிறது உண்மைண்ணா, உம்மிடத்தில் அந்த மாதிரி வல்லமை இருக்கிறது உண்மைண்ணா, என் இடத்துல என்ன பண்ணுங்க நான் பார்க்கணும். என்ன பண்ணுறேன், நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிருக்கேன். என்ன ஜெபம்? ஸ்தோத்திரம் தான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பாவமுக்கு நன்றி நன்றி நன்றி. இதுவே ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் பெருக்கிறவங்க காலையில் வந்திருக்காங்க. பெருக்கிட்டு ஒவ்வொரு ரூமாக பெருக்கிட்டு என் ரூமுக்கு வந்து பெருக்க உள்ள வரேன். உள்ளே வந்தவங்க கது தட்டுறாங்க. நான் ஜெபிச்சுன்னு தான் இருக்கேன். நான் என்ன நினச்சின்னு இருக்கேன், யாராவது விருந்தாளி வரும்பொழுது இந்த அற்புதங்களை கத்த செய்வார்னு. இவங்களை பற்றி நான் யோசிக்க கூட இல்லை. உள்ளே வந்துட்டு பெருக்கிட்டே உள்ளே வராங்க, கது தட்டுறாங்க, உள்ளே திறக்கிறாங்க, பெருக்கட்டுமான்றாங்க. இந்த பக்கம் பண்ணுமான்னு கை தான் அப்படி அசைக்கிறேன். பொத்து நாங்கள் விழுறாங்க. ஏன் விழுறான்னு திரும்பி பார்க்குறேன். உண்டாங்க. என்னமாச்சுன்னு தெரில பிரதர், உன்ட்டேன்னா திருப்பி எந்திக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட போகிறேன். அவங்களால என்ன பண்ண முடியல, அங்கே நிற்க முடியல. அப்போ தான் தெரிய ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. நம்ம துதிக்கும் பொழுது நம்ம அறைகள் முழுவதையும் கர்த்தர் வேலி அடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அநேக நேரம் நானும் மனைவி எங்கேயாவது இங்கே ட்ராவல் பண்ணி போவோம். ஏதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுக்கும் போது எங்கள் பக்கத்துலேயே முன்னாடி யாராவது உட்காந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஒரு மாதிரி மயக்கச்சு விடுவாங்க, தானா பெணாத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே இருக்கவங்களாம் ஒரு பரபரப்பாகிடும் அந்த இடத்துல. காரணம் என்ன? தேவன் ஒரு மனிதனை அபிஷேகிக்கிறார்னா அந்த போகிற இடம்லாம் அது ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இப்போ கர்த்தர் சொல்றார், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். யார சொல்லுங்க, என்னதான் மகிமைப்படுத்துவேன்? யார் யார் அவரை துதிக்கிறீங்களோ அவர் சொல்ற, கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். நீங்களே முதலாவது முயற்சி பண்ணணும். மற்றவங்க என்னை அபிஷேகிக்க தேவை, நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், நான் எழும்பி வரணும், நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும். ஹல்லேலூயா. யார் ஒருவர் நீயே முயற்சி பண்றியோ கர்த்தர் உனக்கு வலது கரத்தை கொடுப்பார். நீ முயற்சி பண்ணணும். நான் தான் எழுந்திருக்கணும், நான் தான் பண்ணணும். என் குடும்பத்தில் இவங்க சாப்பாடு போடுறதில்ல, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, யாரு மேல குறை செய்யாம நானே செய்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க. சொல்லுங்க, இயேசுப்பா எனக்கு பலன் கொடுங்க. என் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன். என் கணவன் காப்பாத்தலன்னு பரவாயில்ல, என் மனைவி எனக்கு உதவனா பரவாயில்ல, என் பிள்ளைங்க எனக்கு உதவனா பரவாயில்ல, என் பெற்றோர் எனக்கு உதவனா பரவாயில்ல, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நீ கேட்டு பாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் தான் அநேகரை மகிமைப்படுத்தும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நீ வீடு இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு வெறுமையாய் காணப்படலாம். நீ வீடு கட்டுவது நிமித்தமாக தேவன் நாமும் விலகப்பட ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். திருமணம் ஆகாதபடி அலைந்து திரிந்து கொண்டிருப்ப கர்த்தர் உன்னை திருமணம் பண்ணி அநேகருக்கு முன்பாக உன்னை விசேஷ தம்பதிகளை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. குழந்தை இல்லாத அநேகர் பார்த்திருப்பாங்க, குறை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவார். அவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு படிப்பே வழியே இல்லையே, கர்த்தர் சொல்றார், யாருக்கு வழி இல்லையோ அங்க வழியை உண்டு பண்ணுவார். இன்னைக்கு யார் முயற்சி பண்ண? இப்ப சொல்லுங்க, நான் தான். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா கர்த்தர் தன் முழு பலத்தையும் உனக்காய் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறது.
ஹல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது நீங்க முயற்சி பண்ணணும். ரெண்டாவது காரியத்தை பார்ப்போம். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ மகிமை காண முடியும். இங்கே மார்த்தாளை நோக்கி இயேசுவா சொல்றார், நீ விசுவாசிக்கல. அநேக நேரம் விசுவாசம் எங்க இருக்கிறன்னா மனிதர்கள் மத்தியில் வைக்கிறத விட தேவ வல்லமை இல்லை. அநேக அவிசுவாசம் தேவ மகிமை என்ன பண்ணும், எடுத்துரும். நீ விசுவாசித்தினா தேவ மகிமை காண முடியும். ஸ்டார்டிங் சொல்ற, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வசனத்தை படிமா. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம் சொல்லுமே. ஆமென். யோவான் 11, 25, 26, 27 படிங்களேன். இயேசு அவளை நோக்கி, இதே மார்த்தாள் அன்னைக்கு பேசுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யாருக்கிட்ட சொல்றாரு? மார்த்தாள் கிட்ட இதே வசனத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசுறாரு, என்னை விசுவாசினா மரித்தாலும் பிழைப்பான்னு. அப்போ உட்காந்து கேட்கிறவங்க நம்மள போல நிறைய பேர் தான். சொன்ன உடனே ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தாங்க, கடன் வாங்க மாட்டேன், நீ கடன் கொடுப்பான்னு சொல்லுவோம். சொல்லி முடிச்சோன்னு ஒரு பிரச்சனைக்கு, எப்போ அந்த பிரச்சனை சால்வ் பண்ண இன்னொரு கடன் வாங்கி இன்னொரு கடனை கொடுத்துருவேன். வீடை வித்து கடன் அடைக்கிறது என் தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. நீ போடுறது தப்புறது இல்லை. ஆனா உன்னை இழந்து உன்னை கொடுக்கிறவர் என் தேவன் அல்ல. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். உனக்கு உரிமையானதை உன் கணவனையோ மனைவியோ உன் உடமை பறித்து கொள்ள என் தேவன் அல்ல. விசுவாசிக்கிற நீங்க விசுவாசத்தை பெருக்க வேண்டும். என் தேவனுக்கு இதை கொடுத்தாதான் இதை கொடுப்பாருன்னு இல்லை. இந்த உலகத்துல எல்லாம் அவருடையது. அவர் எதிர்பார்க்கிறது உன் இருதயத்தின் நினைவுகளை அவருக்காய் சரண்டர் பண்ணு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை அவருக்காய் ஒப்புக்கொடு. ராமேன் சொல்லுவோமே. இதே மாத்தாள் கிட்ட பேசுறாரு, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான் என்றார். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இதை விசுவாசிக்கிறாயா என்று மாத்தாள்கிட்ட கேட்கிறார். மாத்தா சொல்லுது, அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவருமான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். பிதாவின் குமாரன் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க சொன்ன உண்மைதான், அப்படியே நடக்கும். யார் சொல்ற? மார்த்தாள் என்ற ஒரு சகோதரி சொல்ற. ஏசப்பா சொல்றதுக்கெல்லாம் ஆமா. இப்ப நான் சொல்றது கூட ஆமா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா விசுவாசிக்கிறேன். வியாதிக்கு மருந்து எடுக்க மாட்டீங்களா? எடுக்க மாட்டேன் பாஸ்டர். விசுவாசத்துல ஜெயமா இருப்பீங்களா? இருப்பேன். ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பேன். விசுவாசம் நீங்க தான் மேற்கொள்ளலாம். எல்லாம் கேட்கறதுக்குலாம் ஆமாமான்றவீங்க. ஆனா வீட்டுல போனோன்னு ஒரு பிரச்சனை வந்தோடனே என்ன பண்றோம்? ஏசப்பா எனக்கு உதவி செய்ய மாட்டார். இல்ல ஏசப்பா இருக்கிறாரா இல்லையா? அடுத்தது பாஸ்டர், இந்த பாஸ்டர் சரியா ஜெபிக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனா கேட்கும் பொழுது எல்லாம் சபையில கேட்கும் பொழுது எல்லாம் நம்மளோடய கர்த்தர் பேசுறது போலயே இருக்கும், நம்மளோட இடைப்படுற மாதிரி இருக்கும். ஆனா வீட்டுல போனவனே விசுவாசம் போயிடும். நெருக்கம் வரும்பொழுது, சூழ்நிலைகள் பாதகமாய் வரும்பொழுது உடனே சொந்து போயிடுறோம். இங்கே இந்த விசுவாச வார்த்தையை கேட்ட, நல்ல ஜெபிச்ச, நல்ல வார்த்தையை கேட்ட, விசுவாசித்த அதே மார்த்தாள் அவன் சகோதரன் மரித்து போறான். பேர் என்ன? லாசரு. ஹல்லேலூயா. அந்த லாசர் மரித்த உடனே எல்லாம் புலம்புறாங்க. என்ன அவர் ஃப்ரெண்டுனாங்க, வரவே இல்லை, வந்து சரியாக்கலன்னு 3 நாள் கழிச்சு வராரு. அவரை அடக்கம் பண்ணி என்ன பண்ண, கல்லை வச்சு மூடி வச்சிட்டாங்க. ஏசப்பா சொல்றாரு, அந்த கல்லை புரட்டுங்கள். உடனே மாத்தாலாம் சொல்லணும், ஆஹா எங்க ஏசப்பா வந்துட்டாருங்க, அவர் உள்ள மரிச்சு அவர் உயிர்த்தோடு வரப்போறான்னு சொல்லல. கல்லை திறந்தா நாத்த எடுக்குங்க. உண்மை அதான் பிராக்டிக்கல். உண்மையா அவர் உயிர் தெழுவாரு, அவர் தேவன குமாரன் என்று உண்மையாவே அந்த பிள்ளை வாழ்க்கையில உணர்ந்து விசுவாசிச்சிருந்தா, இப்ப இவர் உள்ள வந்துட்டாரு, கல்லை திறந்தா என் சகோதரன் நிச்சயமாக வெளியே வருவான்.
ஆனா அங்க மாத்தா அப்படி சொல்லல. அதே 11:25 விசுவாசிக்கிறா. அதே 11:40 39 இருந்து படிமா. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள். யார் இது? மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சுங்க. வட்டி கட்டணும் இன்னும் 3 நாள் தாங்க இருக்கு. என் நகைலாம் போயிடுச்சு. என் வியாதியில பழைய பலன் இல்லை. கிட்னி போயிடுச்சு, ஹார்ட் போயிடுச்சு, சரியான பலன் இல்லை. என் சொத்து போயிடுச்சு, என் குடும்பம் போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு. அநேகர் நீ போனதை குறிச்சே நீ பேசிக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. என் தேவன் போனதை ரெட்டிப்பா திருப்பி கொடுக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம இழந்ததை வச்சே தேவனிடத்துல சொல்லி கொண்டிருப்போம். இது போயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் கடன்ல இருக்க, வியாதியில இருக்க, பிசாசு என்னை நெருக்குது. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, மார்த்தாள் வார்த்தையை கேட்டா. தேவன் சொல்றான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன ஏற்கனவே இந்த நடக்கும் தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு, மார்த்தாள் கிட்ட இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. இதே மாதிரிதான் ஒரு வார்த்தையை பேசுவார். சீசரை பார்த்து, எப்பா நீ என்ன மறுதளிப்பா? ஆண்டவரே நான் உன்னை மறுதளிப்பானா? 3 முறை கேட்கிறார். கேட்ட மாதிரி 3 முறை அவன் என்ன பண்றான், நான் தேவனை காணலையே, அவர் யாருன்னே தெரியாதுங்க. யாருங்க சொன்னது அது? தேவன் முன்னாடியே ஒரு கொஸ்டின் கேட்கிறாருன்னா, ஒரு வசனம் சொல்றாருன்னா, அது ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விசுவாசத்தை குறித்து உங்களிடத்துல இன்னைக்கு வார்த்தையை பேசுறாருன்னா, ஏதோ ஒரு வாழ்க்கையில விசுவாசம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ விசுவாசினா தேவ மகிமை காண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மரியாள்கிட்ட சொல்ற, மரியாள் தேவன் ஏசப்பா ஊருக்குள்ள வந்துட்டாரு. இவர் வந்தவன கூட்டம் மரிச்சவங்களாம் அழுகுறாங்க, ஐயோ போயிட்டாருங்கன்னு. இவர் வந்தவனே சொல்றாரு, எதுவும் பேசல, அழுகுறாரு. முதல் கண் கலங்கிட்டு அந்த கல்லை பரட்டுங்கன்றார். வார்த்தை கேட்டு அந்த மரியா 4 நாள் ஆயிடுச்சு, நாத்தம் எடுக்குங்க. பிரச்சனை என்ன? லாஸ்டர் உயிரோடு வர தேவையில்லை. இந்த ஊர் ஃபுல்லாக நாத்தம் எடுத்தா எல்லாம் என்ன திட்டுவாங்க, உங்கள் அண்ணன் உடம்புல இருந்து நாத்தம் அடிக்குது, ஏன் கல்லை போடுற, இப்படி கேட்பாங்கன்னு சொல்லி ஊருக்கும் உலகத்துக்கும் பயந்து தான் அநேக நம்ம விசுவாசிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஒரு அம்மா ஏதோ ஒரு டிவி சேனலில் யாரையோ ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதிசயராஜ் நிச்சயராஜன் வேற ஒருத்தர் ஜெபம் பண்ண போயிருக்காரு. அந்த இடத்துல விசுவாசத்தை குறிச்சிட்டு இனிமேட்டு நான் மாத்திரையை போட மாட்டேன்னு ஒரு அம்மா பொருத்தனை பண்ணிட்டாங்க. கவனிங்க நல்லா, மாத்திரையை போட மாட்டேன்னு பொருத்தனை பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் அவங்க பிபி சுகர் மாத்திரை போடாதனால ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணுறது நம்பரை தேடி கண்டுபிடிக்கும் போது என் நம்பரை கிடச்சிருக்கு. பாஸ்டர் உங்களுக்கு இந்த பாஸ்டர் தெரியல, நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க பொண்ணு எனக்கு சொல்லுது. எப்படி ஒரு ஊழியக்காரர் மாத்திரை போடாமல் வேணான்னு சொல்லுவார்? அதை கேட்டு எங்கள் அம்மா போடாமல் இருந்து இன்னைக்கு ஐசியூவில் படுத்துன்னு இருக்காரு. இந்த செலவையும் சரி இவங்களையும் சரி யார் பார்த்துப்பா? அவங்க இதுக்கு யார் விசுவாசம் இல்லை? பொண்ணுக்கு தெரியாது, அது புறஜாதி பொண்ணு. ஆனால் நடந்தது யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. அந்த தாய்க்கு நான் சொன்னம்மா, விசுவாசிக்கிறவங்க தான் மருந்து சாப்பிட வேணான்னு சொல்லியிருப்பாரு. உங்கள் அம்மா பொருத்தனை பண்ணால் அது உங்கள் அம்மா விசுவாசம். அல்லேலூயா. உங்கள் அம்மாவை கூப்பிட்டு நீ இனிமேட்டு மருந்தே போடாத சொன்னாரம்மா, அப்படி சொல்லல. பரவாயில்ல, நாங்கள் விசுவாசிக்கிறோம்மா, அவருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நாளைக்கு போய் ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் அம்மா எந்திரிப்பாங்க, வந்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னபடி ஐசியூவில் சீரியஸாக இருந்தாங்க. அடுத்த நாள் எழும்பி அல்லேலூயா அந்த அம்மா ஃபோன் பண்ணி சாட்சி கொடுக்குறாங்க. இப்போ அந்த அம்மா எந்திரிச்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. மருந்தே சாப்பிடாதவங்க மீண்டும் எப்படி உயிரோடு வந்தாங்க? அல்லேலூயா. மீண்டும் எப்படி உறுப்புகள் செயல்பட ஆரம்பிச்சு, என் தேவ வார்த்தைகள் பேடப்பட வர வர உள் உறுப்புகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும். அவிசுவாசம் வார்த்தை கேட்டு போய் அதே மாதிரி நடக்கிறதுல விசுவாச வாழ்க்கை என்பது இங்கே இல்லை, சர்ச்சுக்குள்ள இல்லை, வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. இங்க பெற்றுக்கொள்வதை எங்க பிரயோஜனப்படுத்தணும்? வீட்டுக்குள்ள. உன் கணவன் வேலைக்கே போக மாட்டான், அவன் கிட்ட போய் என்ன பண்ணி கொண்டிருக்காத, போ 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 போ, குடிக்காத, வேலை செய், குடும்ப பொறுப்பை பாரு, நீ சொல்லிக்கொண்டே இருந்தா உன் மேல கசப்பு தான் வரும். நீ அன்பு காட்டினா சொல்லுவாங்க, நீ அன்பு காட்டுறதுனால தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க, மாமியார் சொல்லுவாங்க, நீ ரொம்ப செல்லம் கொடுக்க, அதனால தான் அவன் இப்படி பண்றான். நம்மளே சொல்லுவோம்ல, அவங்க அம்மா கொஞ்ச நாவே உங்க அம்மாவால தான் நீ கெட்டுற, பொண்ணையும் சரி பையனை ஏதோ ஒன்று சொல்லுவோம்.
நீ யார் மனுஷனத்தை முறையிடாது, நீ தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பி. மரித்த சிந்தனை கூட என் தேவனால் விசுவாசிச்சு நான் உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உன் பிள்ளை, உன் குடும்பம், உன் வாழ்க்கை எல்லாம் கத்த திரும்பி தருவா. ஐயோ பிசினஸ் நடிவடைஞ்சிச்சு, பிசினஸ்ல லாபமே இல்லை, நஷ்டமா போகுது, நான் என்ன செய்யணும்? நீ விசுவாசி, தேவன் எனக்கு தருவார். சொல்லுங்களேன். மூணாவது காரியம் முடிச்சுக்க போறேன். சங்கீதம் 27:4 படிங்களேன். கர்த்தரிடத்துல நான் ஒன்றே கேட்பேன், அதையே நாடுவேன். நான் அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், அவர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தேவ மகிமை யார் நாடுவாங்க? விசுவாசிக்கிறவங்க. முதல் நான் என்ன சொன்னேன்? முதல் பாயிண்ட். ரெண்டாவது விசுவாசம் முன்னாடி, நீங்க தான் அதுக்கு முயற்சி பண்ணணும். மூணாவது, கர்த்தரிடத்துல தான் ஒரு மகிமை தேடணும். கர்த்தரை விட்டு தான் நம்ம தேடுறோம். கடன் அடைக்கிறோம்னா வேற கடன்காரியை தேடுறோம், பேங்கை தேடுறோம். உன் பிரச்சனை சமாளிப்பதற்கு யாராவது உன் குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்ணுவாங்களான்னு யாரையும் தேடுவோம். வியாதி இருக்குன்னா மருத்துவரை தேடி போய் கொண்டிருப்போம். இல்லைன்னா ஜெபிக்காதபடி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்போம். ஏமா சர்ச்சைக்கு வரல? எனக்கு பலவீனங்களை தான் வரல. எந்த சூழ்நிலை நெருக்கம் வந்தாலும் நீ கர்த்தரை தேடும் பொழுதுதான் நீங்க மகிமைப்பட ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்காமன்னு சொல்லுமே. சந்திரன் எப்போது வெளிச்சம் தெரியுதுன்னா, நிலவு இருக்கு வரையும் தான் சந்திரனுக்கு மகிமை இருக்கு. நிலவு பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன? சந்திரனின் வெளிச்சத்தை உள்வாங்கி அது பிரகாசித்து கொண்டிருக்கு. ராமேன் சொல்லுவேமே. இன்னைக்கு எது நடந்தாலும் சரி, தேவ ஆலயத்தில் வந்து தேவனை தேட ஆரம்பிக்கணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற அந்த வல்லமை தேவ ஆலயத்தில் வந்து பெற்றுக்கொண்டு நீ வீட்டில் போய் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் பிசாசின் பிடியில் இருக்கீங்க? நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்கு பிசாசு என்னை கட்டி போட்டிருக்கான் பாஸ்டர் அப்படி சொல்கிறவங்க கூட கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நீங்கள் நான் சொல்லி கொடுக்குற போல ஜெபிக்க போகிறீங்க. உட்காந்துட்டு முடிஞ்சவங்க முழங்காலை போட்டுக்கோங்க. நீங்கள் ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புவதை பார்க்க முடியும். அப்படியே சேர்ல இருக்கிறவங்க அப்படியே நின்றுங்க. நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள் என்றால் தண்டையார்பேட் பகுதியில் உள்ள நித்தியம் பிரேயர் டவருக்கு வாருங்கள். கர்த்தர் போதர்கள் மூலமாய் செய்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.